ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் ஹையர் பர்ச்சேசிங் அண்ட் லீசிங். ஸோ ஹையர் பர்ச்சேசிங் அண்ட் லீசிங் சில பேர் சினிமான்னு தெரியும், ஹோட்டல் தெரியும், ஹாஸ்பிட்டல் தெரியும். ஸோ ஹையர் பர்ச்சேசிங் அண்ட் லீசிங் கொஞ்சம் ஒரு டிப்பிக்கலான ஒரு வேர்டு தானே. ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான டிஃப்ரென்சஸ் மீனிங் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஹையர் பர்ச்சேஸ்னால் என்ன அப்படிங்கிறத குட்டியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ ஹையர் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஒரு ஓனருக்கும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் இடையில இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட் தான் என்னது, இந்த ஹையர் பர்ச்சேஸ். என்ன அக்ரிமெண்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இவங்க ஏதோ ஒரு ஓனர் வந்து ஏதோ ஒரு கூட்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஏதோ ஒரு கூட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கூட்ஸை இவங்களுக்கு அவங்களோட அந்த பொசிஷன் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த பொசிஷன் ஆஃப் கூட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹையர் பண்ணிக்கிறாங்க. ஸோ கடைசியாக இவங்களுக்கு அதை வாங்கிக்கிறதுக்கான ஆப்ஷன் டு பர்ச்சேஸும் இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஹையரர், இந்த ஓனர், இவங்க யார், ஓனர். ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நீங்கள் என்னது, ஹையரர். ஓகேவா? என்னது, ஹையரர். ஸோ இந்த பர்சன் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பொசிஷன் ஆஃப் கூட்ஸை ஆப்டைன் பண்ணுறாங்க, அதாவது வாங்கிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அக்ரிமெண்ட்டாக என்ன மாதிரியான இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த பொசிஷன் ஆஃப் கூட்ஸ் வந்து இந்த டெலிவர் பண்ணிடுறாங்க, இவங்க ஓனருக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க. என்னது, பொசிஷன் ஆஃப் கூட்ஸ் இஸ் டெலிவர்ட் பை த ஓனர். அண்ட் தென் ப்ராப்பர்ட்டி, அந்த கூட்ஸில் இருக்க எந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் அது வந்து இவங்களுக்கும் பாஸ் ஆகிடும். ஸோ அந்த கூட்ஸில் இருக்க என்ன ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் என்ன ஆகிடும், இவங்களுக்கும் அது பாஸ் ஆகிடும். அந்த பர்சன் கடைசியாக அவங்க அக்ரிமெண்ட்டை டெர்மினேட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், சச் அ பர்சன் ஹேஸ் த ரைட்ஸ் டு டெர்மினேட். என்னது, ஹேஸ் த ரைட் டு டெர்மினேட். என்னது, ஹேஸ் த ரைட் டு டெர்மினேட் த அக்ரிமெண்ட். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஹையர் பர்ச்சேஸில் வரும். சரி, இங்கே ஒரு அக்ரிமெண்ட்டுன்னு சொன்னீங்களே, அந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கும், மென்ஷன் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த அக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ இதான் என்னது, அந்த அக்ரிமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நிறைய தூங்குங்க. ஓகே. ஸோ இதுதான் என்னது, இந்த ஹையர் பர்ச்சேஸ்க்கான அக்ரிமெண்ட்டுன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இந்த அக்ரிமெண்ட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இட் வில் பி இந்த ரைட்டிங். என்னது, ரைட்டிங்கில் இருக்கும். சரியா? அந்த ரைட்டிங் எழுதிட்டு என்னென்ன பார்ட்டிஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, சைன் போட்டுருவாங்க. சரி, இந்த அக்ரிமெண்ட் என்னதான் ஸ்பெசிஃபிக்காக கிளியர் ஆகுது, என்னென்னலாம் இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங், அந்த ப்ரைஸ் இருக்கும். அந்த ஹையர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கான ப்ரைஸ் இருக்கும். என்ன இருக்கும், அதுக்கான ப்ரைஸ் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும், நெக்ஸ்ட்டு அந்த கேஷ் ப்ரைஸு. ஸோ தட் இஸ் டு எந்த அளவுக்கு வந்து அந்த ஹையரர் வந்து கேஷ், அதாவது எவ்வளோ வந்து அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கேஷ் டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஹோல் எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க, கேஷ் ப்ரைஸ் என்ன அந்த கூட்ஸுக்கு அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க மொத்தமாக அப்படிங்கிறதுக்கான விஷயம் இருக்கும். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த கூட்ஸோடையது. நெக்ஸ்ட் வந்து இந்த கேஷ் ப்ரைஸ் ஆஃப் த கூட்ஸ், தட் இஸ் அந்த புக்கில் இருக்க பாருங்க, மேபி பர்ச்சேஸ்ட் பை த ஹையரர் ஃபார் கேஷ். அதை ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஹையர் பர்ச்சேஸ், ஹையரிங்கான ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு அதை ஃபுல்லாக அவங்களே பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. நான் சொன்னாலே தே ஹேவ் த ஆப்ஷன் டு பர்ச்சேஸ் அப்படின்னு. ஸோ அப்போ ஃபுல் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது தான் செகண்ட் சொல்கிறது. தேர்ட் என்னென்னா, என்ன டேட்டில் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன டேட்டில் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அந்த அக்ரிமெண்ட் என்னைக்கு அது ஆக்சுவலி கமென்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்தது எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் இந்த சென்ஸ் எவ்வளோ வந்து மாதம் கட்டுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ வந்து மாதம் கட்டுவாங்க, இந்த அமௌண்ட்டோ இல்லை இந்த அமௌண்ட்டோ. ஸோ எப்போ வந்து இந்த மாதிரி எவ்வளோ பே பண்ணுவாங்க, ஸோ அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்ததாக இந்த அக்ரிமெண்ட் வந்து கரெக்டாக யாரை வந்து குறிக்குது அப்படிங்கிறதையும் எழுதணும். ஓகேவா? ஸோ த பார்ட்டிஸ் இன்வால்வ் இயர். ஓகே. ஸோ இது எல்லாமே என்ன இருக்குது, இந்த அக்ரிமெண்ட்டில் கண்டெயின் ஆகக்கூடிய விஷயம். ஸோ ப்ரைஸ் ஆஃப் த ஹையரிங் அண்ட் தென் கேஷ் ப்ரைஸ் ஃபார் த கூட்ஸ், அதாவது கேஷ் ப்ரைஸ் மொத்தமாக எவ்வளோ, அதை பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் இருந்ததுன்னா எவ்வளோ, அண்ட் தென் வந்து என்னைக்கு டேட்டு, தென் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட், அந்த அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட், அப்புறம் ஹூ ஆர் த பார்ட்டிஸ் இன்வால்வ். ஓகே, இந்த அக்ரிமெண்ட். ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே நம்மளோட வேலை என்ன, இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் நம்மளுடைய ஆடிட் அப்படிங்கிற வேலை இங்கே இதுதான். ஸோ இதில் நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ தான் என்னது, ஹையர் பர்ச்சேஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட். ஹையர் பர்ச்சேசிங் ஆர் லீசிங்கில் நம்ம வந்து ஹையர் பர்ச்சேஸ் பார்த்தாச்சு, அக்ரிமெண்ட் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ மீதி இருக்க ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாமே என்ன தான், இந்த லீசிங் பற்றி தான். என்னது, இந்த லீசிங் பற்றி தான். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இந்த லீசிங். சரி, ஓகே. ஸோ லீசிங்னா என்ன, ஹையரிங்னா அது, லீசிங்னாலும் சேம் லைக் தட். பட் இங்கே இந்த பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆகுறாங்க இல்லையா, ஸோ அவங்க எப்படி அதை வந்து சொல்லுவாங்க அப்படின்னா லெஸ்ஸார் அண்ட் லெஸ்ஸின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, லெஸ்ஸார் அண்ட் லெஸ்ஸி.
ஓகே. ஸோ அந்த லெஸ்ஸார் தான் என்ன அப்படின்னா ஓனராக இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய கூட்ஸோ இவங்களுடைய அந்த பொசிஷன் ஆஃப் கூட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து யாருன்னா அந்த ரிசீவ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. லெஸ்ஸி அப்படிங்கிறவங்க யார், அந்த கூட்ஸை என்ன பண்ணுறாங்க, ரிசீவ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்படி இவங்க வந்து இவ்வளோ இயர்ஸ் இவ்வளோ பீரியட் வந்து என்னோட கூட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டல் ஃபார்மில் கொடுக்கறதா என்னது, இந்த லீஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த லீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த மாதிரி இவங்களுடைய அக்ரிமெண்ட்டில் எப்படி இருக்கும், இந்த லீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய அக்ரிமெண்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் சிம்பிள். அதாவது இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த லெஸ்ஸாருக்கு என்னென்னலாம் அதனால ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே என்ன ஆகும், என்னது, அது எல்லாமே லிஸிக்கும் வந்து போகும். ஸோ என்ன ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் இருந்தாலும் அது யாருக்கு பாஸ் ஆகும், இந்த லிஸிக்கு வந்து பாஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. என்ன நீங்கள் ஹையருக்கும் அதே மாதிரி 2 பேர் வருவாங்க, நீங்கள் இவங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் ரெண்டல் பேசிஸ் சொன்னீங்க, லீஸுக்கும் அதே சொல்கிறீங்க. இங்கே நேம் தான் சேஞ்ச் ஆகுமா, அப்புறம் ஏன் அப்படி டிஃப்ரெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் இருக்குது, நான் அதை சொல்லவா? ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட்டாக போட்டோம். ஸோ இது என்னென்னா ஹையருக்கு அண்ட் தென் வந்து இது லீஸ். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து நம்ம என்னென்னா ரெண்டுமே வந்து எப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரெண்ட்டு பேஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதான் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ ஹையர் அப்படிங்கிறது சேம் தான், பட் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற பார்ட்டிஸ் யார், ஓனரு அண்ட் தென் ஹையர். கரெக்டாக? இதில் இன்வால்வ் ஆகிருக்க பார்ட்டிஸ் யார், லெஸ்ஸர் அண்ட் தென் லெஸ்ஸி. ஓகே. ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஹையர் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம். என்னது, ஷார்ட் டேர்ம் பேசிஸ். ஸோ இது கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ இது வந்து 3 years ஹையர் பண்ணாங்க, 4 years ஹையர் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஷார்ட் டேர்ம் ஒன்லி. பட் லீஸ் அப்படிங்கிறது அப்படி சொல்லலாம், இட்ஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ். என்னது, லாங் டேர்ம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஹையர் அப்படிங்கிறதும் லீஸ் அப்படிங்கிறதும் சேமாக தான் இருக்கும். பட் ஹையர் அப்படிங்கிறப்போ இட்ஸ் ஒன்லி ஃபார் அ ஷார்ட் டேர்ம், பட் லீஸ் அப்படிங்கிறப்போ 4 years ஆர் 5 years அப்படி கூட வரும். ஓகேவா? ஓகே. ஸோ அதான் இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரெண்ட். ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய அந்த பொசிஷன் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது, இவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது வந்து ஹையர் இருக்குது. பட் இந்த இடத்துல அட் த எண்ட் ஆஃப் த லீஸ் டேர்ம் தான் என்ன ஆகும், உங்களுக்கு அந்த ஆப்ஷன் டு பர்ச்சேஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ அது ஒன்று. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் என்னன்னா இதில் இருக்கிற டிஃபரன்சஸ். ஓகே. ஸோ நார்மலாக சொல்லணும்னா ஹையர் வில் பி ஷார்ட் டேர்ம் அண்ட் லீஸ் வில் பி அ லாங் டேர்ம் அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இதில் நம்ம என்ன பார்த்தோம், ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் அக்ரிமெண்ட் வி ஹேவ் கவர்ட். அண்ட் தென் லீசஸ் பற்றியான சர்டன் திங்ஸ்லாம் வந்து பார்த்தோம். அண்ட் தென் இதோடைய டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தோம். ஹையர் பர்ச்சேஸ்க்கும் லீஸ்க்கும் என்ன குட்டி டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். இட்ஸ் நாட் இந்த சிலபஸ், பட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து நார்மல் ஃபினான்ஸ் லீஸ், அதுக்கான நார்மலாக எப்படி வந்து ட்ரான்சாக்ஷன் நடக்கும், அதுக்கான மாடாலிட்டி என்ன ஃப்ளோவில் வந்து நடக்கும் அப்படிங்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு குட்டி டயக்ராம் மாதிரி டக்குன்னு பார்த்துக்கலாம். ஒரு நார்மலான ஒரு ஃபினான்ஸ் லீஸ் ட்ரான்சாக்ஷன் என்னது, ஒரு நார்மலான ஒரு ஃபினான்ஸ் லீஸ் ட்ரான்சாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்னென்னா லிஸி வந்து இருக்காங்க. ஓகேவா? என்னது, லிஸி வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபேக்ட்ரியில் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன எக்யூப்மெண்ட் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க, யோசிச்சு என்ன பண்ணுறாங்க, முடிவு பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த எக்யூப்மெண்ட் தான் நம்ம வந்து இப்போ லீஸ்க்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து லெஸ்ஸார் வராங்களா, ஸோ அவங்க ஃபேக்ட்ரியில் இப்போதைக்கு லெஸ்ஸார் வந்து வரல, அவங்களுக்கு எந்த ஒரு பார்ட்டிசிபேஷனும் இங்கே இல்லை. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ லெஸ்ஸி அவங்க எக்யூப்மெண்ட் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து லெஸ்ஸாருக்கு எந்த ஒரு பார்ட்டிசிபேஷனும் இல்லை. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட்டு இப்போ அந்த ஆப்ஷன் எக்யூப்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த சூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்டு எப்படி நம்ம வந்து லீஸ் பண்ணுறது, இது டேரெக்டாக போய் நம்ம லெஸ்ஸார்ட்ட கேட்குறதா இல்லை வந்து ஏதாவது ஒரு ஏஜென்சி மூலமாக கேட்குறதா அப்படிங்கிறத அவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஏதாவது ஏஜென்சி மூலமாக அவங்கள்ட்ட கேட்குறதா அப்படிங்கிறத அவங்க சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு. தேர்ட் பாயிண்ட், இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டு லெஸ்ஸி அவங்க எக்யூப்மெண்ட் சூஸ் பண்ணுறாங்க, லெஸ்ஸார் கிட்ட இந்த இடத்துல எந்த ஒரு பார்ட்டிசிபேஷனும் இல்லை. நெக்ஸ்ட் இது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க எப்படி டேரெக்டாக போய் நம்ம லெஸ்ஸார்ட்ட இந்த மாதிரி எனக்கு லீஸ் வேணும்னு கேட்குறதா இல்லை ஒரு ஏஜென்சி லீஸ் ப்ரோக்கிங் ஏஜென்சி மூலமாக கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் தென் இப்போ எல்லாமே யோசிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராடாக ஒரு அக்ரிமெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து லெஸ்ஸார்ட்ட போயிட்டு இந்த மாதிரி ப்ராடாக ஒரு அக்ரிமெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நெகோஷியேட் பண்ணி நல்லா எனக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படிங்கிறது வந்து பேரம் பேசி என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க. ரேட்ஸும் என்ன ஆகிடுச்சு, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இவ்வளோ தான் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரேட்டு வந்து ஃபைனல் ஆகி ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. இதான் வந்து நம்மளுக்கு தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா மேனுஃபேக்சரர் இது எல்லாமே ஆர்டர் பிளேஸ் பண்ணோடனே மேனுஃபேக்சரர் என்ன பண்ணிடுறாரு, அந்த எக்யூப்மெண்ட்டை கொண்டு போய் என்ன பண்ணிடுறாரு, டெலிவர் பண்ணிடுறாரு. டெலிவர் பண்ணோடனே என்ன பண்ணணும், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு கூட்ஸு அப்படின்னு சொல்லி அந்த அக்செப்டன்ஸ் லெட்டரை என்ன பண்ணணும், அவங்க அனுப்பணும் நோட்டீஸ் மூலமாக.
ஓகேவா? என்னது அக்செப்டன்ஸ் ஆஃபர், அதுதான் அந்த அக்செப்டன்ஸ் லெட்டர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நோட்டீஸ் என்ன பண்ணணும் அவங்க லெஸ்ஸாருக்கு அனுப்பணும். ஓகேவா? இவ்வளோ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், லெஸ்ஸாருக்கு அனுப்பணும். ஃபிஃப்த்து வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் எல்லாமே என்ன இருக்கும், நம்ம சைன் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும், சைன் போட்டிருக்கணும் டீட்டெயிலாக. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக லீஸ் பீரியடில் என்ன ஆகும் அப்படின்னா 6th பாயிண்ட். ஸோ சைன் போட்டு ஃபுல்லாக எல்லா அமௌண்ட்டும் வந்து பே பண்ணிவிடுவாங்க. இப்போ லீஸ் பீரியடில் என்ன ஆகும், அவங்க வந்து கரெக்டாக அந்த அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கரெக்டாக வந்து கட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக குட் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கணும், அது எந்த ஒரு ரிப்பேரும் இல்லாமல். ஓகே, ஸோ எந்த வாரண்டி ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி ஆஃப்டர் சேல் சர்வீஸ் இது எல்லாமே வந்து செக் பண்ணணும். அட் எண்ட் ஆஃப் த லீஸ் டேர்மில் தான் அந்த 7th இருக்கு இல்லையா? ஸோ அந்த 7th பாயிண்ட் அட் எண்ட் ஆஃப் த லீஸ் டேர்மில் தான் அவங்களுக்கு என்ன இருக்கும், இந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றதும் வரும். அதுவுமே லெஸ்ஸார் வந்து அந்த இன்டென்ஷனில் சேல் பண்ணுற இன்டென்ஷனில் இருந்தால் தான், சேல் பண்ணுற ஒரு மனநிலைமையில் இருந்தால் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லெஸ்ஸி வந்து அந்த அசட்டை, ஸோ அந்த எக்யூப்மெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் அவங்க திரும்பி வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எப்படின்னா நோ பர்ச்சேஸ் ஆப்ஷன் வில் பி தேர். எப்படின்னா அந்த லெஸ்ஸார் முடிவு பண்ணுற வரைக்கும் இங்கே பர்ச்சேஸ் ஆப்ஷன் வந்து கிடையாது. அட் எண்ட் ஆஃப் த டைமில் அவங்க நினச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாமா இதான்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்யூப்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த லெஸ்ஸி வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அவங்களுக்கு லெஸ்ஸாருக்கு எந்த ஒரு பார்ட்டிசிபேஷனும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னா, லெஸ்ஸார் இந்த மாதிரி வந்து நம்ம டேரெக்டாக லெஸ்ஸார்ட்ட அப்ரோச் பண்ணலாமா, இல்லை ஒரு புரோக்கர் ஏஜென்சி மூலமாக வந்து என்ன பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. அண்ட் தென் ஒரு ஃபார்மர் அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய எல்லா ரேட்ஸையும் வந்து நெகோஷியேட் பண்ணி பேரம் பேசி ரேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டரையும் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுறாரு, மேனுஃபேக்சரர் போய் டெலிவரி பண்ணிடுறாரு. டெலிவரி பண்ணதுக்கப்புறமா அக்செப்டன்ஸ் நோட்டீஸை என்ன பண்ணிடுறாங்க, லெஸ்ஸாருக்கு வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. லெஸ்ஸாருக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகுது, அவங்களுடைய அக்ரிமெண்ட்டில் எல்லாருமே டீட்டெயிலாக வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி என்னது, அந்த அமௌண்ட் வந்து என்ன பண்ணிடணுங்க, பே பண்ணிடுறாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிடுறாங்க, சைன் பண்ணபடி எல்லா அமௌண்ட்டும் பே பண்ணிடுறாங்க. இப்போ லீஸ் பீரியடில் என்ன நம்ம பண்ணிடணும், ஸோ கரெக்டாக வந்து இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணும், குட் கண்டிஷனில் பார்த்துக்கணும், எந்த ஒரு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இல்லாமல். ஸோ அண்ட் தென் வந்து கரெக்டான ஒர்க்கிங் கண்டிஷனில், அண்ட் தென் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு வாரண்டிஸ் இருந்தாலும் அது வந்து பண்ணணும். அதாவது சேல் சர்வீசஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த லீஸ் பீரியடில் ஏதாவது வாரண்டி இருந்துச்சுன்னா அதையும் வந்து அவங்க பண்ணணும். அது எண்ட் ஆஃப் த லீஸ் டேர்மில் என்ன ஆகும், அவங்க லெஸ்ஸார் விரும்பினா மட்டும்தான் they will have the option to purchase. அப்படி இல்லைனா நோ ஆப்ஷன் டு பர்ச்சேஸ். என்னது நோ ஆப்ஷன் டு பர்ச்சேஸ். இப்போ இப்படி தான் என்னென்னா ஒரு நார்மலான ஒரு ஃபினான்ஸ் லீஸ் ட்ரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ஸோ அப்படி நம்ம பார்த்தது தான் இந்த லீஸிங்லேயே இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஃபினான்ஸ் லீஸ் ட்ரான்சாக்ஷன் எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த லீஸிங்கில் பார்த்தோம்னா 2 டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ். அதில் ஒன்று ஆப்ரேட்டிங் லீஸ் அண்ட் தென் ஒன்று ஃபினான்ஸ் லீஸ். ஸோ அதுக்கான டிஃப்ரென்சஸில் என்ன பார்க்க போகிறோம் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபினான்ஸ் லீஸ் பற்றி ஒரு நார்மலாக குட்டியாக தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அப்படி தான் ஒரு நார்மலான ஒரு ஃபினான்ஸ் லீஸ் ட்ரான்சாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர்டர் ப்ரொசீஜர் அண்ட் தென் இந்த 2 டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா திஸ் entity will be over. Okay? So okay guys, we will see in the next video. Until then, this is Shweta signing off. Thank you.